செய்கின்ற காரியத்துக்கு தர்மம்னு பேரு. ஏதாவது ஒரு புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு செய்யணும்னா அதுக்கு தானம்னு பேரு. அதனால தானமும் செய்யணும். கோவில் என்ன சொல்றாங்க? அன்னதானம் வழங்கப்படும். அன்னதானம் செய்தா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால அன்னதானம் செய்யணும். எதிர்பார்த்து செய்யறதுனால அந்த தானம்னு பேரு. தாரணம்னு பேர் என்ன தெரியுமா? பிரசாதம் கொடுக்கும். முடிஞ்ச உடனே நவராத்திரி விழா பண்ணி சுண்டல் கொடுக்கும் இல்லையா? அதுக்கு பேர் தர்மம்னு பேர். எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. சுண்டல் தரம் வந்து சுவாமி தரிசனம் பண்ணதும் வெறுமனே போகக்கூடாது. அவங்க வீட்டுக்கு போகும்போது பிரசாதம் சாப்பிட்டு போகணும் அப்படின்றதுக்காக பிரசாதம் தராங்க. அது தர்மம் கிடைச்சு. அதனால தானமும் தர்மமும் செய்யக்கூடிய ஒரு இடம் எதுன்னா கோவில் தான். இந்த கோவில்ல தான் நம்ம எல்லா விதமான அமைதியும் பெறலாம், செல்வங்களை பெறலாம், தர்மங்களை பெறலாம் அப்படின்னு சொல்றார். மகாராஜா ரொம்ப சௌக்கியமா இருந்தார். ஒரு முனிவர். அந்த முனிவர்கிட்ட ரொம்ப நாள் தவம் செய்தார். முனிவர்னா இறைவன் நோக்கி தவம் செய்பவர்கள் முனிவர்னு பேர். மகாலட்சுமி அந்த முனிவருக்கு காட்சி கொடுத்தார். அந்த அன்னையை பார்த்தவள் எல்லாரும் மகாலட்சுமி வணங்கணும்னு. அந்த முனிவர் பார்த்தாருமா, என்னம்மா வேணும் உனக்கு? இவரு கேட்கிறார் மகாலட்சுமி பார்த்து. அந்த முனிவருக்கு அந்த மகாலட்சுமி தேவி அருள் செய்கிறாங்க. ஐயா, முனிவரே, உங்களுடைய தவத்திற்கு நாம் மெச்சினோம். நீங்கள் செய்த தவத்தின் பயன் சில காலம் உங்களோடு நான் இருக்க வேண்டும். அதனால நீங்கள் அரசாங்க பதவிகள்லாம் அடைவீர்கள், சௌபாகியங்களோடு வாழ்வீர்கள் அப்படின்னு சொன்னார். இந்த முனிவருக்கு ஒரு ஆணவம் இருக்கு மனசுல. உன்னுடைய அருள் தான் நான் சகல சௌபாகியத்தோடு வாழ முடியுமா? நான் எப்படி வாழறேன்? நான் எப்பவும் சௌகரியமா தானே வாழறேன். அது எப்படி முடியும்? நீ தேவையில்லை போ அப்படின்னு லட்சுமி தேவை சொல்ற. வந்த லட்சுமியை யாராவது வீட்டுக்கு வந்த லட்சுமி ஸ்ரீதேவியை விரட்டி விடுற மாதிரி சொல்றாரு சுவாமி. தேவையில்லை போகலாம். அந்த அம்மா சொன்னாங்க, இல்ல நீங்க என்னை விரட்டி எடுத்தாலும் நீங்கள் செய்த தவத்தின் பயன் உங்களோடு நான் இருக்க வேண்டும் சில காலம் அப்படின்னு லட்சுமி தேவி அருள் பண்ணாங்க. யா ஓ, நீ இருந்தா எனக்கு சௌபாகியம் கிடைக்குமா? சரி பார்க்கிறேன் அப்படின்னு முனிவர் என்ன பண்ணார்? வேகமா அரசவைக்கு போனார். ராஜா குரு மண்டல தர்பார் மண்டல கம்பீரமா பேசுகிறார் ராஜா. இந்த முனிவர் போனவங்க ராஜா எழுந்து வந்து வணங்கினார். மகா முனிவரை வருகிறவர்கள் உங்கள் வரவு நல்லதாக இருக்கணும். அதுதான் ராஜாவுடைய ஒரு பணி. அவர் கீழே குனிஞ்சார் பாருங்க. இந்த முனிவர் என்ன பண்ணா? தன்னுடைய காலால அரசனுடைய கிரீடத்தை தட்டினார். இப்ப என்ன நடக்குது பார்ப்போம். தெரிஞ்சதை தட்டினார். லட்சுமி தேவி சொன்னாங்களே, உங்களுக்கு நீ வந்து அரசாங்க பதவிகள் கிடைக்கும், சௌபாகியமா இருக்கீங்க, என்னுடைய கருணை பார்வையாள அப்படின்னு சொன்ன உடனே இவர் காலால வச்சார் பாருங்க. அரச காவலர்கள், மந்திரிமார்கள் எல்லாரும் பால் கட்டி உருவினர். யார் இந்த முனிவர் இப்படி செய்கிறார் மன்னரை அப்படின்னு கட்டி உருவி நிற்கிறார் பாயத்துக்கு. அந்த கிரீடத்திலிருந்து இந்த மகாலட்சுமி பார்த்தாங்க, என்னோட திடீர்னு செய்தாரு. இந்த கிரீடத்திலிருந்து ஒரு பாம்பு கீழே விழுந்து ராஜா திரும்பி பார்த்தாரா, முடிப்புங்கவரே, என் உயிரை காப்பாற்றிய ஞானியே, நீங்கள் அல்லவா கருணையே வடிவமானவர்கள். உங்கள் கருணையால் அல்லவா என்னை தினம் நான் உயிர் பெற்றேன். எனக்கு வாழ்ந்து கொடுத்த வல்லலே, நீங்கள் இந்த அரசவையே இருக்க வேண்டும், என்னுடைய விருந்தினராக இருக்க வேண்டும், சிறப்பு விருந்தினராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பாம்பை இந்த முனிவர் பார்த்தாரா, லட்சுமி தேவி சொன்னது பழிகிறது. சிறப்பு விருந்தினராக அரசவையிலே அந்த முனிவரை அமர வைத்து பல காலம் இங்கே தங்குங்க அப்படின்னு
கபியே அப்படின்னு வேகமா 10 ராத்திரில அரசர் உறங்குகின்ற பள்ளி அறைக்கு போகிறார். ராஜா உறங்குகின்ற இடத்துக்கு பள்ளி அறைன்னு திருப்பி வேகமா உள்ள அரசர்கள் தடை செய்கிறார். ராஜா சொல்லிட்டார், ஏன்னா அரசனுடைய உயிரை காப்பாற்றணும் இல்லையா, அதனால இவரை எப்பவுமே நீங்க எந்த தடையும் செல்ல முடியாது, எங்க போனாலும் வரலாம் போகலாம். அரண்மனை முழுவதும் சென்று வருவதற்கு முழு அனுமதி வருது. உடனே முனிவர் பார்த்தார், இப்ப போய் என்ன செய்யற பாருன்னு அரசாங்க ராஜா போய் அந்த பள்ளியறையில் உறங்கிக் கொண்டிருக்கிறார். போல தெய்வம் ஒன்றுதான், அவர்கள் வேண்டுகின்ற வடிவத்திலே வந்து அருள் செய்வது தெய்வத்தினுடைய கடப்பாடு. நீ காத்தாயா கூட்டா வருவார், மதுரை வீரனா கூட்டா வருவார், முனிதேவனீஸ்வரனா கூட்டா வருவாங்க. எப்படி கூப்பிட்டாலும் வந்து அருள் செய்வதுதான் தெய்வத்தினுடைய கடப்பாடு. இங்கே அபிராமி அன்னை முழு நிலவாக காட்சி அளிக்கிறார். அந்த காட்சியை ரசித்தவர் சுப்பிரமணியன் சொன்னார், இன்றைய பௌர்ணமி. ஓ ராஜா சொன்னார், ஓ பௌர்ணமியா, நிலவு வருமா அப்படின்னா கண்டிப்பா வரும், போலாம். ராஜாவை போலாம் கை காட்டணும். ராஜா சரி எழுதும் அரசாங்க போயிட்டார். சரபோஜி மன்னன் மாலை நேரம் சபையை கூட்டினார். இன்றைய தினம் ஒரு பித்தன் நிலவு காட்டுவதாக சொல்லியிருக்கிறார். ஆகவே அவனை நாம் பரிசோதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அரசாணையிலே ஒரு பெரிய ஊஞ்சல் அமைத்து அந்த ஊஞ்சலிலே அந்த சுப்பிரமணிய பட்டரை நிறுத்தி அவர் கீழே ஒரு பெரிய தீ மூட்டினார்கள். நிலவு காட்ட வேண்டும், நிலவு காட்டவில்லை என்று சொன்னால் அந்த தீயிலே அவர் தள்ள வேண்டும். இது அரசனுடைய உத்தரவு. எல்லாரும் காணணும், பக்தர்கள் எல்லாரும் பார்க்கிறாங்க, சபையில எல்லாரும் இருக்கிறாங்க, 56 மகாராஜா எல்லாரும் இருக்கிறாங்க. இந்த சுப்பிரமணிய பட்டரை அடுத்து வந்து அந்த பெரிய ஊஞ்சலிலே நிறுத்தினார்கள். நிறுத்திய உடனே அவர் இன்றைய தினம் நான் பௌர்ணமி என்று சொல்லியது உண்மைதான், சொன்ன சொல் உண்மைதான், அதை மாற்றவில்லை. பௌர்ணமி நிச்சயமாக நிலவு வரும், முழு நிலவு வரும் என்று சொல்லி அந்த அன்னை தன்னுடைய வாக்காக எண்ணார்கள். அன்னையினுடைய வாக்காக எண்ணி தாரமர் கொண்டையும் சண்பகமாலையும் சாத்தும் இல்லை ஊரத்தம் பாகத்தை உமைமைத்தனே உலகேழும்பற்ற சீரபிராமி அந்தாதிய போர் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே கட்டுரையே உதிக்கின்ற சிங்கதில் உச்சித்தில உணர்வுடையோ மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற வெண்கடி குறுங்கும் கோயம்பண்ணே விரிக்கின்ற வேணி அபிராமியன் விழித்துணையே துணையும் தொழுதெய்வமும் பெற்றதாயும் சூதிகளில் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பனிமலர்த்தும் கலையும் கருத்து சிலையும் பாசம் முசமும் கையில் அனையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே அறிந்தனமே. துணையும் தொழும் தெய்வம் நமக்கெல்லாம் துணையாக இருப்பவள் யார்? காத்தாடி. இதை வளர்க்கிட்ட அன்னை தான் நமக்கெல்லாம் துணை. நமக்கு மட்டுமல்ல, இந்த அண்ட சராசரங்களை அத்தனையும் காத்திருப்பவள். கொரோனான்னு ஒரு நோய் வந்தது இல்லையா, ஒரு 5 ஆண்டுக்கு முன்பு வந்துட்டோமா கொரோனான்னு ஒரு நோய். அப்ப எல்லாரும் வேலை நாடுகள்லாம் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரே நூற்றுக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. தமிழகத்தில் தாக்கம் குறைவு. என்ன காரணம்? தமிழகத்தில் ஆலய வழிபாடு
அந்தமும் இல்லா இறைவனுக்கு அந்தாதி பாடுகிறார். ஒரு பாடலுடைய முடிவு அடுத்த பாடலுக்கு துணையாக வருகிறார். இங்க விழித்துணையே ஒரு பாடல் நிறைவு செய்தார். அடுத்த பாடல் துணையும் தொடுந்தேனும் பாடுகிறார். சுந்தரியாவது அறிந்தனமே என்று சொன்னால் அடுத்த பாடல் அறிந்தேன் எவரும் அறியாமலே அறிந்து கொண்டு என்று சொல்வார். இங்கே நரக குறவாய மனிதனையே என்று நிறைவா மனிதன் சொன்னா ஒரு பாடல்ல 4 வரிகள் வரும். அந்த வரியினுடைய கடைசி வரியை முதல் வரியாக கொள்வார். அந்தம்னா நிறைவு, ஆதினா தொடக்கம். மறுபடியும் மனிதனும் தேவரும் மாயாமுனிவரும் அம்பிகையை யாரெல்லாம் அணுகுகிறார்கள் அப்படியே பாடிக்கொண்டே வருகிறார். 70 பாடல்கள் பாடிக்கொண்டே வருகிறார். எல்லாரும் பார்க்கிறாங்க, என்ன சுவாமி இவர் என்ன நிலவே வரவில்லையே, என்ன செய்ய போகிறார் அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. நாயகி, நான்முகி, நாராயணி, கை நளின பஞ்ச சாயகி, சங்கரி, சாமலை, சாதிநச்சி, ஆயகி, வாயகி, மாலினி, சூழினி, மாதங்கி, உடையார், சரணம், அரணமக்கே என்று பாடிக்கொண்டே வருகிறார். ஆனால் நிலவு வரவில்லை. ஒரு வழியா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு பித்தர் தான். இவ்வளவு பாடல் பாடிக்கொண்டே வருகிறார். சாயங்காலம் சூரியன் சாய்ந்து விட்டது. இன்னும் சற்று நேரத்தில் நிலவு வர வேண்டும். நிலவு வரவில்லையே, இவர் சொன்னதெல்லாம் பொய்யாக இருக்குமா அப்படின்னு எல்லாருமே மனசுல ஒரு ஐயப்பாடு வந்துவிட்டது. பக்தர்கள் பார்க்கின்ற பொதுமக்கள் அத்தனை பேரும் என்ன இது, ஒரு பாடல் ஏதோ பாடினே இருக்கிறாரே அப்படின்னு. அவர் சொல்றார், வையம் உலகம் மதகரி மாமகுடம் சிவிகை. வையம்னா உலகம், இந்த உலகம். துரகம்னா பதவி, மதகரினா யானை, மாமகுடம் அரச பதவி, சிவிகைனா விளக்கு, செய்யும் கனகம் நிறைய பொன்பொருள்கள், பெருவிலை ஆரம் பெற முடிந்த ஐயன் திருமுனையான அரிதாமரைக்கு முன்பு செய்யும் தம்முடையாருக்கு உளவார்ந்த சின்னங்களே என்று சொல்லி அன்னையை பற்றி பாடிக்கொண்டே 78 பாடல் பாடிக்கொண்டே வருகிறார். ஒரு மனசுல அன்னை தினம் பௌர்ணமியாக காட்சியளித்தது அந்த அன்னை தான். இன்றைய தினம் இன்னார் இங்கே நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்பதை முடிவு செய்பவர்கள் காத்தார்கள். நம்ம நினைக்கல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடப்பதற்கு மனதிலே முடிவு செய்பவள் அந்த அன்னை தான். நம் மூலமாக அதை செயல்படுத்துகிறார்கள். அந்த அம்மா காரணம், நம்மெல்லாம் கருவிகள். காரணம் அவங்க, கருவி நாம. 78 பாடல்களை பாடுகிறார். துப்பு நிலவும் எழுதி வைத்தேன் என் விழித்துணைக்கே என்று. நிலவு வரவில்லை. ராஜா சந்தோஷப்பட்டார். இன்னைக்கு இந்த பட்டது நெருப்புல விட போகிறது உறுதிதான், ஒரு நெருப்புல போட்டுடலாம் அப்படின்னு அரசர் மனசுல நினைக்கிறார். அன்னை விடுவாரா? அந்த அன்னை அபிராமி அன்னை பார்த்தார். என்ன செய்வது? இவர் அமாவாசை நாளை பௌர்ணமி என்று சொல்லிவிட்டாரே, இவருக்காக நாம் மாற்ற வேண்டும் என்று அன்னை தன்னுடைய காதிலே தாடங்கம் என்கின்ற ஒரு ஆபரணம், பெரிய ஆபரணம், தாடங்கம், இந்த கம்மல், காதில் போட்டுக்கிற கம்மல், பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய கம்மலுக்கு தோடு. தாடங்கத்தை கழட்டி அந்த அம்மா அப்படி ஆகாயத்தை பேசுறாங்க. அப்படி பேசுற உடனே 79வது பாடல் பாடுற, விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வழிக்கே வழிபட நெஞ்சு உண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுரந்தே வெம்பாவங்களே செய்து பாழற குழிக்கே அழுந்தும் கயவதமோடு என்ன கூட்டு இனியே விழிக்கே அருளுண்டு அபிராமனுக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சு உண்டு. அப்படி 79வது பாடல் பாடினார். அந்த பாடல் நிகழ்விலே அந்த தாடகமாகிய ஆபரணம் நிலவா
பழக்கம் எனக்கு தெரியாது. காத்தாய் கூட நாங்கள் போங்க நடந்தே போங்க அப்படின்னு அங்கிருந்து நடந்தே போகுது 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 காலம் போயிட்டே இருக்குது. வயல்லாம் பயிர்கள் இந்த வாசல்ல வந்து நிற்கிறேன். மணி 5 மணி அடிக்காலம். அங்கிருந்து வந்து இங்க நிற்கிறேன். கும்பிருட்டா இருக்குது. இந்த சூழலே எனக்கு புதுமையா இருக்குது. ஜனம் எப்பவுமே அந்த மாதிரி எந்த கிராமத்துல நான் செஞ்ச அந்த மாதிரி நிற்கிறத இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் அனுபவிக்கிறேன். வந்து நின்று பார்க்கிறேன். வாட்ச்மேன் உள்ள வரும்போது கதவு தட்டுற இல்லை. அப்புறம் செல்ல போட்டு பூசாரி ஐயா நம்ம சபேசன் ஐயா போன் போட்டேன். ஐயா நீங்க வரத ராத்திரி சொல்லக்கூடாதா, முன்னேற்றம் பண்ணிருக்கேன். அப்போ அந்த இடத்துல மனோ திடம் தனியில் நிற்கிறோம். வெளியூர்ல புதுசா வந்து நிற்கிறோம். அங்கிருந்து நடந்து வரதே ஒரு மனோதிடம் வந்து ஏன்னா இருள் நாங்கள் நடந்ததில்லை. எப்பவுமே நகரத்திலே வாழ்ந்துட்டோம். நகரத்திலே இருக்க நாங்கள் ஒரு கிராமத்துல இப்படி ஒரு சூழலை வந்து பார்க்கிற பொழுது ஒரு மனோதிடம் அம்மா காத்தாடி நிதானமா காத்தரணும்னு மனசுல நினைச்சு நாங்கள் நின்று போனடிச்சு. ஐயா வந்துடுறேன் அந்த அம்மா வளர்ச்சார் பிள்ளைமாவை. ஏன்னா ஒரு புதுவிதமான அனுபவத்துக்கும் துணையாக நிற்பவள் அந்த அன்னை தான். அம்மை அன்னைக்கு அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் காப்பாற்றி அப்படின்னா பயம் வருது இல்லையா? அந்த இடத்துல பார்த்தா புதுசு புதுசா இருக்கிறாங்க எல்லாரும் பயிர்களா. அவங்களாம் எந்த நேரம் பாய்வாங்கன்னே தெரியல. ஒரு 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 நாய் பார்த்தா குழந்தை இருக்குது. அந்த பக்கம் பார்த்தா குழந்தை சத்தம் கேட்குது, மயில் அழுகுது. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு மனசுல ஒரு அச்சம் வருது. அச்சம் இல்ல பாவம் இல்ல கேடும் இல்ல அடியார் நிச்சம்
திருஞான பெருமான் திருநீருக்குனே ஒரு பதிவு பாடுறார். மந்திரமாவது நீர் வானவர் வேடது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்க படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் சென்றுவர் பாய்மை மங்கள் திரு ஆடவாயா திரு நீரே சென்றுவர் பாய்மை மங்கள் திரு ஆடவாயா திரு நீரே விபூதி அடைந்த அந்த லட்சணம் தெய்வ வடிவம் தரும். தெய்வீகமான ஒரு வடிவம் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நெற்றியிலே விபூதி அணிய வேண்டும். குழந்தைகளுக்கு நாம் அணிவிக்க வேண்டும். எங்க வீட்டுல குழந்தை சின்ன வயசுல இருந்தே நெற்றியில விபூதி காணும் நடக்கவே மாட்டாங்க. பள்ளிக்கூடம் சரி, பள்ளிக்கூடம் போகும்போதே நாங்கள் நெற்றியில நிறைய விபூதி பூசிப்போம். அங்கேயே சாமியார் வராட்டா கூப்பிடுவோம். பள்ளிக்கூடத்துக்கே 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படிக்கும் போதே அப்படிதான். அதனால நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாடுகளையும் நாம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம கோவிலுக்கு வழிபாடு செய்ய வரும்போது குழந்தைகளை கையோட கூட்டிட்டு வரணும். எங்க பக்கத்துல குழந்தைகள் ஏன் பண்ணா நம்ம வயசாகி போச்சு, வயசானதெல்லாம் போகலாம் கோவிலுக்கு, பிள்ளைகள்லாம் போகக்கூடாது. என்ன பழக்கம் தெரியல. பிள்ளைகளும் கோவிலுக்கு சேர்ந்து வழிபாடு செய்யணும். அப்பதான் நம்ம கோவில் என்ன, நம்ம சாமியுடைய பெருமை என்ன, அற்புதங்கள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்படி அபிராமப்பட்டருக்கு நிலவை காட்டி அப்படின்னா அன்னை எல்லாரும் அதிசயமா தரிசனம் பண்றாங்க. ராஜா விழுந்து வணங்கினாரா, உங்களுடைய பக்தியே ஒரு பக்தி, அபிராம அன்னையே உனக்கு அமைச்சதுனாலே இன்று முதல் நீங்கள் அபிராம பட்டர் என திருப்பெயரோடு விளக்கத்தக்கவர்கள், உங்களுக்கு சகல மரியாதைகள் செய்யறேன்னு சரபோஜ மகாராஜா சகல மரியாதைகளை செய்து அவரை ஆலயத்திற்கு அனுப்பி வச்சார். அபிராம பட்டருடைய அபிராம அந்தாதி என்கின்ற 100 பாடல்களையும் இந்த நவராத்திரி 9 நாட்களிலும் நாம் தினமும் பாராயணம் செய்யணும். தினமும் பாராயணம் செய்யணும்னா எல்லா வளங்களும் அலங்கலம் தருவார். அதுல அபிராமி அம்மை பதிகம் ஒரு பதிகம் சொல்றார். அந்த பதிகத்தில் 16 செல்வங்களை அவர் செய்கிறார். இந்த 16 செல்வங்கள் என்றால் என்ன? 16 செல்வங்கள் என்றால் நம்மளாம் சொல்லுவோம், மணமக்கள் எங்கேயாவது திருமணத்துக்கு சென்றோம் என்றால் மணமக்களை வாழ்த்துகின்ற போது 16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழுங்கள் அப்படின்னு வாழ்த்துவாங்க. தெரியும் அப்படின்னா என்ன? பேருன்னா பிள்ளை பேர் மட்டும் இல்லை. அந்த 16 செல்வத்துல ஒரு செல்வம் பிள்ளை பேர் செல்வம். ஆனா 16 பிள்ளைகளை சொல்லல, 16 செல்வங்களை சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா அவர் சொல்றார், கலையாத கல்வியும் குறையாத வயதும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உதவும் சரியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் கதைகள் மாறாத கொடையும் சரியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் மாறாத கொடையும் தொலையாத
கொடுக்குறோம்.